அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் அருளோடும் திருவின் அருளோடும் அச்சலக்கண பத்தஜோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து. வளரும் லக்னம் அப்படிங்கிற நம்ம வயதுக்கு தகுந்த நம்மளுடைய பிறப்பின் லக்னத்தை நகர்த்தி பார்க்கிற அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பദ്ധதி அப்படிங்கிற ஜோட முறை. இதை உருவாக்குனது யார் அப்படின்னா நம்முடைய ஆசிரியர் உயர் திரு பௌரமூர்த்தி ஐயா. சரிங்களா? அவர் கண்டுபிடித்த இந்த ஜோட மனம் ரொம்ப அற்புதமாக பலன் தரும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோச்சாரம் அப்படிங்கிற ரொம்ப பெர்ஃபெக்டாக பலன் தரும். சரிங்களா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுடைய அம்மா நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாங்க. பார்க்கும் பொழுது அவனுக்கு தொண்டை சார்ந்த ஒரு சில இடங்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வயசு ரொம்ப கம்மி, என்னன்னே சரியில்லை சார், ஒரே பிரச்சனையாக இருக்குது தொண்டையில் அப்படின்னாங்க. அப்படின்னா நம்ம அவங்களுக்கு இந்த செயல் நடந்தது நல்ல விஷயந்தான் அப்படின்ட்டோம். அவன் ஒரு புது வகையான ஃபோன் ஆசைப்பட்டிருப்பானே, நீங்கள் அப்படி எதுவும் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் சார், அவன் வாட்டுக்கு 1 லட்ச ரூபாய் கேட்குறான், நாங்களே சாதாரண ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பையன் அப்படின்னா, ஒரே ஒரு பிள்ளை தான் அப்படின்னாங்க. இவங்க கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அரசு துறையில் வேலை பார்க்குறவங்க அவங்க அம்மா. சரிங்களா? தாய் தகப்பன் 2 பேருமே நல்ல பதவியில் இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு பையன். ஒரு சில நேரங்களில் ஆஸ்பத்திரி சார்ந்த விரயங்கள் போகாமல் இருக்கணும்னா பிள்ளைகள் கேட்கின்ற இந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை அதிக விலை கொடுத்து கூட நம்ம வாங்கி கொடுக்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு. என்ன சார் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அசால்ட்டாக 1 லட்ச ரூபாய் கேட்டால் எங்கேருந்து சார் வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னாங்க. இல்லைம்மா, வாங்கி கொடுக்கணும். என்ன காரணம்னா, நீங்கள் உங்களுடைய பையனுக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க. அந்த பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நீங்கள் இப்படி ஒரு தொலைத்தொடர்பு சாதனம் கூண்ண விலைக்கு வாங்கி கொடுக்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. ஏன் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தை சுட்டி காமிக்குது. எப்படி? பிறப்பின் லக்னம் அப்படிங்கிற தனுசு, வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் கும்பம். சரிங்களா? இப்படி இருக்கிறப்ப கும்பத்தின் அதிபதி யார்? சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். சரிங்களா? அப்படி இருக்கிறனால என்னன்னா, ஜாதகர் தப்பாக முடிவெடுக்குங்கிற பிராப்தம். சரிங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, இயங்குகின்ற நட்சத்திரம் அவிட்டம் 4 செவ்வாய், அவர் 7ஆம் இடத்துல இருக்கிறார். இவர் யார்? 3, 10 அப்படிங்கிற ஆதிபத்தியங்கள் கொண்டவர். 3னா தொலைத்தொடர்பு சாதனங்கள், 10னா அழுத்தம். தொலைத்தொடர்பு சாதனங்கள் சார்ந்த அழுத்தங்கள் ஜாதகருக்கு வரணும்னு இருக்கு. சரிங்களா? அப்பாட்ட கேட்குறோம், அம்மாட்ட கேட்குறோம், வாங்கி தர மாட்டேங்கிறாங்க. ஒரு அழுத்தங்கள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப 3ல் ராகு பகவான் இருக்கிறார் என்றால், ராகுனா பிரம்மாண்டம், எதையுமே பிரம்மாண்டம் பார்க்க நினைப்பாங்க. அப்போனா சின்ன சின்ன ஃபோனு ஒரு 5000 ரூபா 10,000 ரூபாய்க்கு வாங்குறத விட 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கிற காரணம் தான் ஏன் சொல்கிறாங்கன்னா, ராகுவும் கேதுவும் இயக்கும் பொழுது அதிவேகமாக இருக்கும். அவங்களோட இயக்கங்கள் எப்படி இருக்கும்? அதுவும் 3ஆம் பாகத்தில் ராகு கேது சம்மந்தப்பட்டாங்கன்னா நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன் வாங்குறாங்க, எதுக்கு வாங்குறாங்க, என்ன செய்யறாங்கன்னு உணரவே முடியாது. திடீர்னு முடிவெடுத்து திடீர்னு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னோம்னா, இன்னைக்கு சூரிய பகவான் கோச்சாரத்தில் எங்கே போகிறான்னா, ரோஹிணி 1 அப்படிங்கிற இடத்துல இங்கே போய்கிட்டு இருக்காரு. நம்ம தலைவர் சூரிய பகவான் இதுக்கு முன்னாடி இங்கே இருந்தார். சரிங்களா? நம்மளுடைய சுக்கிர பகவான் அவர் இப்போ கார்த்திகை 4 இங்கே இருக்காங்க. இவங்களும் இதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தலைவர் புதன் பரணி 2ன்னு இங்கே இருக்கார். அது இந்த கடத்தில் இருக்கார், இப்போ இருக்கிறார். அதனால் இதை நான் ஒரு வட்டம் போட்டுக்கிறேன். சரிங்களா? செவ்வாய்ங்கிறவர் ரேவதி 3ல் இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு தேதி கோச்சாரம் இது எல்லாமே. சரிங்களா? அப்போனா செவ்வாய் எங்கே இருக்கார்? கோச்சாரத்தில் இங்கே இருக்கார். நம்ம இதை ஏன் சொல்கிறோம்னா, சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க எல்லாமே 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, சரிங்களா, நம்மளுக்கு ஒரு சில தொண்டை, கழுத்து, தோள்பட்டை சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குங்கிற பிராப்தம் உண்டு, இல்லைன்னா சொல்லப்போனால் மரணத்துக்கு சமமான கண்டம் கூட சொல்லியிருக்கலாம். அதாவது இந்த சித்திரை மாதம் சூரியன் இங்கே இருந்த காலத்தில், சரிங்களா, சூரியன் நகர்ந்து இங்கே போயிட்டாரு. அப்படி இருக்கனால என்ன ஆகுதுன்னா, தொண்டை சார்ந்த பிரச்சனை உங்களுக்கு உருவாயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அது என்னன்னு கண்டுபிடிக்க முடியலாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா ராகு கேது அங்கே இருக்கிறனால நமக்கு ராகு 3ல் இருக்காரு, கேது 9ல் இருக்கிறாரு. அப்படின்னா தொண்டை சார்ந்த பிரச்சனை இருக்கா ஜாதகம்னா இல்லை. அப்படி தொண்டை சார்ந்த பிரச்சனை பெரிய லெவலில் இருக்கானா இல்லை. ஏன்னா 3ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் ஏஎல்பிக்கு 7ல் இருக்காரு. அப்படின்னா 3ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. இந்த ராகு 3ல் இருக்கனாலையும் கேது 9ல் இருக்கனாலையும் தொண்டை சார்ந்த பிரச்சனை பெரிய லெவலில் இருக்கானா இல்லை. ஆனால் என்ன, கோச்சார கிரகங்கிற ஆளை சுற்றி வர்றாங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறோங்க, திடீர்னு வீட்டுக்கு வெளியில் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வண்டி வருதுங்க, ஒரு 2 வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வீட்டுக்குள்ள நம்மளே பயப்படுவோம், என்ன பிரச்சனை அப்படின்னு. அதுபோல் எதிராளியாக இருக்கிற கிரகங்கள் சுற்றி வரும் பொழுது கோச்சாரத்தில்
நம்ம இடத்த டச் பண்ணுறப்ப நமக்கே பயமாடும். ஏன் அப்படின்னா இந்த புதன் அப்படிங்கிறவர் 8ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். சரிங்களா? இது போக நம்ம சந்திரன் ஒரு ஆள் இருக்கார், அவர் பாருங்கள் 6ஆம் ஆதிபத்தியம் பெற்றவர். அப்படின்னா அவர் என்ன செய்வார், அப்படியே இந்த கடத்தில் 2.25 நாளைக்கு ஒரு சுற்றி சுற்றி வர்றப்ப ஒவ்வொரு விதமான பிரச்சனை கொடுத்துட்டே போவார். ஏன்னா அவர் வந்து 6ஆம் அதிபதி. 6ஆம் அதிபதி எப்பப்பெல்லாம் அந்த கட்டத்தை தாண்டி போகிறாரோ அந்த நேரத்தில் பிரச்சனை கொடுப்பாரு. அப்படின்னா அவர் வந்து இந்த மேச கட்டத்தில் ட்ராவலிங் பண்ணுறப்ப பிரச்சனை கொடுத்துட்டு போயிருப்பார். ஏன்னா 6ஆம் அதிபதியில் தொண்டை பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணி விட்டு போயிடுவார். இன்னொன்று கேட்டிங்கன்னா இவருடைய ஜென்ம ஜாதகத்தில் சனி பகவான் 6ல் இருக்கார், அவர் தான் லக்னாதிபதி. சனி பகவானுக்கு பார்வைகள் உண்டு. என்னென்ன பார்வை, 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. சரிங்களா? அப்போனா சனி பகவானுடைய பார்வைகள் இங்கேருந்து என்னம்னா இது 8, 9, 10. அப்போனா சனியோட பார்வை 10ஆம் வீட்டை தொடர்பு கொள்வதனால, மேலும் 10ல் ராகு இருப்பதனால நமக்கு இங்கே என்ன ஆகுது, தொண்டை தோள்பட்டை சார்ந்த விரய செலவுகள். ஏன்னா சனிபகவான் யாருன்னா 1, 12 அப்படிங்கிற இரு ஆதிபத்தியம் கொண்டவர். விரையாதிபதியாக இருந்து 6ஆம் வீட்டில் இருந்து 3 பார்க்குறாரு. 6னா நோய், 3னா நமக்கு என்ன தொண்டை தோள்பட்டில் பிரச்சனை இருக்கணுங்கிறத அவங்களுடைய சுய ஜாதகம் சுட்டி காமிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யலாம், 1 லட்ச ரூபாய்க்கு கேட்குறேன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறையா செல்ஃபோன் விற்பனை பண்ணுற இடத்துல ஒரு 10,000 மேலே ஃபோன் வாங்கினா தவணைக்கு தரேங்கிறாங்க. நான் மாட்டுக்கு 1 லட்ச ரூபாய் ஒன்று தூக்கி கடனில் ஏற்றி விட்டால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். இப்போ வந்து 1 லட்ச ரூபாய்க்கு கேட்குறேன் பிரம்மாண்டமான பெரிய கம்பெனி ஃபோனு, ஆப்பிள் ஃபோன். நாங்கள் ஆப்பிள் நிறம் சிவப்பு. சரிங்களா? 3, 10க்கு ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய். சரிங்களா? ஆப்பிள் ஃபோன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே உள்ள விலை ஊனது கேட்குறான் அப்படின்னாங்க. 10,000 ரூபாயை கொடுத்துட்டு மிச்சம் 90,000 ஒரு லோனை போட்டு இவன் தலையில் சுமத்திருந்தோம்னா கடன் அப்படிங்கிற வந்து ஜாதகர் கொண்டு வந்துடாது. லக்னாதிபதி 6ங்கிற கடனில் இருக்குன்னு இருக்கு, நோயில் இருக்குன்னு இருக்கு, அப்படி உருவாக்கிட்டு போயிடலாம். அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ கோச்சார கிரகங்கள் போய்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்படி போகிறதுனால நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ ஆஸ்பத்திரி சார்ந்த விரைய செலவு போயிட்டது, கடந்து முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அப்போனா இப்போ வந்து புதன் இருக்கார், 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற புதன் 3ல் இருக்கிறனால இப்போயும் அந்த மருந்து மாத்திரை வைத்திய செலவு போய்கிட்டு இருக்கு. அதற்கு அடுத்து செவ்வாய் வந்து ரேவதி 3ல் இருக்கார், இவருங்கிறது வருவார். அப்போனா செவ்வாயோட தன்மை என்னன்னா 45 நாட்கள் வந்து ஒரு கட்டத்தை கடக்கிறதுக்கான எடுத்துக்கின்ற காலங்கள். அப்போனா செவ்வாய் வந்து ரேவதி 4 முடிஞ்சு அஸ்பதி 1 அப்படின்னு இந்த கடத்துக்கு வரும் பொழுது இவங்களுக்கு திரும்ப ஸ்டார்ட் ஆகிடும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா 3, 10 ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 3க்கே வர்றாரு. சரிங்களா? அப்படின்னா தொண்டை சார்ந்த ட்ரீட்மெண்ட் போயிருந்தாலும் அது சார்ந்த அழுத்தங்கள் இருக்கும், சரியாகலையோ குணமாகலையோ அப்படின்னு ஒரு பயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தன்னை அறியாமல். ஏன்னா 3ல் ராகு 9ல் கேது சம்மந்தப்படனால டாக்டர் பயமுறுத்துறாரு. இதை நம்ம ஒரு லேபில் கொடுத்து ஒரு செக் பண்ணால் தான் அது என்னென்னு கரெக்டான ரிசல்ட் சொல்ல முடியும். அதனால் நாங்கள் லேசாக அந்த தொண்டையில் இருக்க சதையை லேசாக வெட்டி ஒரு லேபுக்கு வெளியூருக்கு அனுப்புவோம் அப்படின்னு ஒரு பயமுறுத்தி விட்டுருவார். ஆனால் பிரச்சனை இருக்கான பிரச்சனைலாம் இல்லை. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஒன்று கடன் வாங்க ரெடியாகி கடனை வாங்கிட்டோம்னா அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும். சரிங்களா? 90,000 ரூபா கடனை பையன் மேலே போய் சுமத்தணும். 90,000 கடனை ஒரு வருஷத்தில் அடைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. தவணையை கூட்டி போடணும். எப்படி? ஏன் அப்படின்னா இந்த கிரகங்கள் இன்னைக்கு மட்டும் போக மாட்டாங்க, அடுத்த வருஷம் இதே நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு 2025 போகுது அப்படின்னா இதே மாதிரி 5ஆம் மாதத்தில் இதே கிரகங்கள் இப்படி தானே வருவாங்க. இவங்க சுற்றி சுற்றி வர்ற ஆளுங்க தானே, ஒரே இடத்துல நிற்கிற ஆளுகளா கிடையாதுல்ல. அப்படி இருக்கிறனாலையும் கோச்சார சனி பகவான் இப்போ பாருங்கள் எங்கே இருக்கிறாரு, நம்ம கும்பத்திலே இருக்கிறாரு. அப்போனா ஜாதக விரயத்தை பண்ணணுன்னு இருக்கு. நம்ம ஏன் இப்படி செய்யக்கூடாது, நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் பிரச்சனை வருதுன்னு ஆஸ்பத்திரியில் போய் பணத்தை கொடுத்து டாக்டரை கொடுத்து நம்மளே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு பதிலாக, மகனே நீ 1 லட்ச ரூபாய் கேட்டியா வாடா அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபோன் கம்பெனியில் போய் ஒரு தவணைக்கு ஒன்று வாங்கி கையில் கொடுத்துட்டோம்னா பையனை பொறுத்தல சந்தோஷம். புது வகையான டெக்னாலஜிக்குள்ள ஒரு ஃபோனை பயன்படுத்துகிறான், அது அவனுக்கு அறிவை கொடுக்கும். ஏன் 3ல் இருக்கிறாக பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு, அறிவை கொடுப்பாரு, தொலைத்தொடர்பு சாதனங்கள் சார்ந்த டெக்னிக்கல் லைனை கொடுப்பாரு. 9ல் ராகு இருக்காரு, அது பாக்கியமாயிடும், அந்த பையனுக்கு ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். அப்படின்னா வாழ்க்கையில் தற்காத்துக்கிட முடியும். படிப்பு சம்மந்தமாக இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா வாத்தியார் என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு ஃபோனில் நான் அனுப்பிடுறேன், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கோங்க, கூகுள் டிரைவில் போட்டு வச்சுக்கோங்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் ஃபோனு லேப்டாப்பு இப்படி தான் நம்ம அடிக்கடி பார்க்க வேண்டியிருக்கு படிக்கிற பிள்ளைங்க. அதனால் இவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். அப்படி வாங்கி கொடுத்தால் ஒரு கடனை உருவாக்கும் பொழுது இவங்களுக்கு தொண்டை தோள்பட்டை கழுத்து வலி சார்ந்த பிரச்சனை வந்து ரிலீவ் ஆக முடியும் அப்படிங்கிறதையும், இல்லைன்னா இந்த 1 மந்த் மட்டும் அந்த 45 நாள் செவ்வாய்ங்கிறதுங்க மாறணும், அவரும் கடந்து போகணும். சரிங்களா? அவர் போகிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இன்னொரு 11 மாதத்துக்கு பிரச்சனை கிடையாது, தொண்டை தோள்பட்டை சார்ந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் அப்படி வரும் பொழுது திரும்ப இதே மாதிரி கிரகங்கள் வருவாங்க. அப்போனா ஒவ்வொரு ஆளும் முன்னும் போவாங்க. பார்த்தீங்கன்னா சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் எல்லாம் முன்னாடியும் போவாங்க. அப்படின்னா அந்த ட்ரபிள் நெக்ஸ்ட் இயரில் வரத்தான் செய்யும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்கள் இப்போ ஃபோன் வாங்கலைன்னா கூட நெக்ஸ்ட் இயரில் வாங்கிக்கலாம். ஏன்னா
இப்போ அவிட்டம் 4ங்கிறது வந்து அடுத்த வருஷம் வரும்போது மாறி சதயம்னு வந்துடும், ராகு வந்துடுவார். சரிங்களா? அப்போ நான் கண்டிப்பாக நம்மளாம் வாங்கிட்டு தான் ஆகணும்னு வந்துடும். ஏன்னா இயங்குகின்ற நட்சத்திர புள்ளி ராகு 3ல் இருக்காரு. இன்னைக்கு வாங்க நீங்கள் விட்டுட்டா கூட நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக வாங்கிட்டு தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்து போயிடுவாங்க. சரிங்களா? அப்படிங்கிற வந்து இந்த ஜாதகம் வந்து உணர்த்துது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு சில நேரங்களில் நம்ம குழந்தைகள் நம்மளுக்கு ஒரு விரயத்தை ஏற்படுத்துவதாக தெரிந்தாலும் நம்ம வாங்கி கொடுத்தா தப்பிச்சுக்கலாம். எப்படி தப்பிச்சுக்கலாம்? உடல் உபாதம் தப்பிச்சுக்கலாம். இதை தான் இந்த ஏஎல்பி அப்படிங்கிற அச்சலக்கண பദ്ധதி மெத்தட் வந்து ஒரு மாற்று முறை ஜோடமாக இந்த பாதையில் போனால் இப்படி, இந்த பாதையில் போனால் இப்படி அப்படிங்கிறத வந்து ஜாதகம் வந்து உணர்த்தும். இது இப்படி நல்ல அற்புதமான ஜோட முறைங்கிறது எங்கள் கண்டுபிடிச்ச எங்கள் ஆசிரியருக்கு நன்றி சொல்கிறோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சென்னைக்கு போனோம் அப்படின்னா அது போகிறதுக்கு பல மார்க்கங்கள் இருக்குது. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பக்கம் திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்குது. அது பாருங்கள், தஞ்சாவூருக்கு போனோம், மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கோயில் சார்ந்த ஊர்கள் வழியாக டச் ஆகி போகும். இதே பார்த்தீங்கன்னா அந்தியோதியான ஒரு ட்ரெயின் இருக்குது, அதுவும் அப்படி தான் டச் ஆகி போகும். சரிங்களா? இன்னும் ஒரு நார்மலான ட்ரெயின் இருக்குது, பொதியேன்னு இருக்குது, எங்கள் ஊரில் போகும். அது பார்த்தீங்கன்னா மதுரை, திண்டுக்கல், திருச்சி இப்படின்னு நேராக பார்த்தீங்கன்னா சென்னை போயிடும். அப்படின்னா போகின்ற பாதைகள், செல்லுகின்ற பாதைகள் ரெண்டுமே சென்னைக்கு தான் போகுது. ஆனால் போகிற மார்க்கம் வேறு. ஒன்று வந்து தெய்வீக வழிப்பாதை அந்தியோதயா ட்ரெயின், திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா கோயில் சார்ந்த நகரங்களை டச் பண்ணிகிட்டே போகும். அப்போ நம்ம உறங்கிட்டு இருந்தால் கூட போதும், தஞ்சாவூர் வந்துருச்சு, கும்பகோணம் வந்துருச்சு, மயிலாடுதுறை வந்துருச்சுங்கிறப்ப அந்த கோயிலில் ஞாபகம், தஞ்சாவூர் பெரிய கோயில் ஞாபகம், கும்பகோணம் உப்புலியப்பன் ஞாபகம் வருவார். சரிங்களா? மயிலாடுதுறை மாயூரநாதர் ஞாபகம் வருவார். நம்ம ரயிலில் படுத்துக்கிட்டு தான் இருப்போம். ஸ்டேஷன் வந்துருச்சு யாராச்சும் வச்சுங்களேன், மயிலாடுதுறை வந்துருச்சா, மாயூரநாதர் இருக்கார் இந்த ஊரில் அப்படின்னு நம்மளுக்கு வந்து என்ன நினைப்போம், கோயில் சார்ந்த எண்ணங்கள் வரும். இதுக்கு பேர் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம்பாங்க, அதாவது தெய்வீக சிந்தனை. சரிங்களா? இதே நீங்கள் இந்த லைனில் போனால் அந்த சிந்தனை வராது. சரிங்களா? நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு இரு பாதைகளை ஜாதகம் சுட்டி காமிக்குது. ஒன்று மருத்துவம் சார்ந்த விரயங்கள், மற்றொன்று நம்ம கையில் இருக்கிற வசதி வாய்ப்புகள். நம்ம வசதி வாய்ப்புகள் வாங்கிடுவோம்னு சொல்கிறோம். பையன் இளவட்ட பையன் தானே, ஒரு பையன் தானே சொல்கிறாங்க, அரசாங்க வேலை தான் பார்க்குறேங்கிறாங்க, கஷ்டப்படுற ஆளாக இருந்தால் வருத்தப்படணும், ஒரு லோனை போட்டு வாங்கி கொடுக்க வேண்டியதானே, கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன், சரின்னு இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டு போனாங்க. சரிங்களா? ஆனால் அவருக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை பெரிய அளவில் இருக்கானா இல்லை, கோச்சாரம் டச்சாவது கிடைக்குது. சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா? நம்ம சேனல் அப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.